யாரும் சொல்றேன். ரெண்டு பேரும் ரொம்ப நாளா குழந்தைல இருந்தாங்களா? ஆமா. ரெண்டு பேருக்குமே தலை பிரசவம். ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிறாங்க. பிரசவம் பார்த்துக்கிறேன். ரெண்டு பேருக்குமே ஆம்பளை குழந்தை தாங்க. பாத்தியா குழந்தை பிறந்ததுன்னு சொல்றேன். குழந்தை ஆயுள் சத்துமே கேட்கலையா? இன்னும் சக்கரை தண்ணி ஊத்துலையே. சக்கரை தண்ணி ஊத்தாது. கொஞ்சம் இட்லி கொஞ்சம் ஊத்து. உங்களுக்கு நாலாவது பிறந்துட்டு அது ஊத்துறேன். பொறுக்காது. ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். டேய் இன்னும் என் மூட்டாண்டு வேற எத்தனை பேர் காத்துக்கிறேன். பட்டாளு குதிரை மூட்டாளு மூட்டாளு எதுக்குன்னு தெரியுமாடா? நான் மருத்துவத்திலே மதுரையிலிருந்து வராங்க. நான் என் இட்டு போட்டு ஏற்றி போதுங்க கார் எடுத்துன்னு வரேன். அவ்வளோ ராசியான ஆளு. நான் போனேன்னா ஆஸ்பத்திரிக்கு போற வேலையே கிடையாது. சுகப்பிரசவம் சொன்னாண்டா அப்படியே புடிச்சு விடும். அவ்வளோ ராசியான ஆளு. உனக்கு பாரு நீ அதான் இல்ல டேய் அவ்வளோ ராசியான ஆள் இருக்காதான் இன்னும் இருக்கிற எவ்வளவு பேர் கொண்டு முன்னாடி நான் முன்னாடிக்கிறாளா? முன்னாடி முன்னாடிக்கிறாளா? இருக்கிறாங்க. இருந்தா நான் இலவசமா வந்து பாக்குறேன். யாரு நீ எப்ப உன்னை இட்டு போடுங்க இலவசமா பாருங்க. நம்ம பண்ணியா உட்காரு. டேய் லீவ் காட்டு நாளைக்கு ரெண்டு பேருக்கு ஆம்பளை குழந்தை தான். 10 உடம்பு. ஆமா மெதுவா பார்த்து மெதுவா வாங்கம்மா. இல்லம்மா டேய் பூத்து விட கூடாது. பசி தாங்காது. 6 மணிக்கெல்லாம் 2 இட்லியை புட்டு போட்டு இந்த மாதிரி எனக்கு பத்தாது. ஒரு 50 இட்லி, ஒரு 40 வடை, ஏமா ஏமா 20 செட்டு பூரி ஏமா போடுமா. ஏமா டப்பா டேய் நான் இவன் பிரசவமே பார்க்கல. எப்படி இதாச்சு? வேப்பல 2 கொத்தி எடுத்துன்னு வாடானா ஒரு மரத்தையே வச்சாந்துக்கிறாங்க. அதான் 2 வேப்பல எடுத்தாங்க. எல்லாத்தையும் வந்து மிளகா காய வைக்க சொல்லி அனுப்பிச்சேன். எனக்கு மொத்தமே அபேசன் ஆகி போச்சு. போட்டு போ. இல்லாத போன ரெண்டு பேருக்குமே ஆம்பளை குழந்தைமா. சந்தோஷமா சொல்ல பாட்டி. குழந்தை வாங்கு. இது உனக்கு போறது. இது உனக்கு போறது. நான் அடிக்கடி வேற ஆமா உன்னை கார்ல ஏற்றி மூடுவாங்கன்னு. ஆமாண்டா. அதனால 2 பேரும் பச்சுன்னு சொல்றேன். நீ கவனமா கேட்டு கேக்குற பாட்டியா ஏமா உங்களுக்கு சீதல் உடம்பா சுட்டு உடம்பா? உடம்பு பாட்டி. சுட்டு உடம்பா. அதான் 2 கிலோ கத்திரிக்காய் வேலை வாங்கிக்கோ. நம்ம கம்பெனில விற்கிறாங்க கரோடு வாங்கிருந்தானே. 2 கிலோ மிளகு. 2 கிலோ மிளகு. ஆமா 2 ஆட்டு தூளாது. எல்லாம் தூள் ஆக்கிற. காட்டா சாறு கொதிக்க வை. கொதி நல்லா கொதுனே. சுட 2 தோட்டால கொடுங்க. நமக்கு அருமையா புடும்.
ஏம்மா, உனக்குமா? கூட்டு உடம்புக்கு கேளுங்க. எனக்கோ சீதள உடம்பு பாட்டி. அந்த பார்க்கும்போதே தெரிஞ்ச மூக்காலே பேசுது. சீதள உடம்பா? கூண்டா போதும். சாப்பாடு கேட்டா சுடல் சோறு போட போறடா. சத்தியமா போட மாட்டேன் சுடு சோறு. ஏய், யாரு கேளு? பைது தான் போடணும். பைது பைது மட்டும் இல்ல, 4 நாள் பைது 5 நாள் பைது வச்சுட்டு கல்லு போட்டு ஒரு வாரமா ஆயிருக்கும். எரமாட்டு தயிர் தயிர் அந்த பைதுல கலந்து சாப்பாடு. நமக்கு ஆ, ஊறுகாய் கேட்டா குடுத்துட்டுமா? பால் என்ன ஊருக்காக குடிச்சா காரம் அடிக்கலாம். வேற என்ன கொடுக்க? வெங்காயம் வாங்கி வந்து கூட கடிச்சுக்கிட்டோம். வெங்காயம் ஆ, நல்ல வெங்காயம் இருக்குது கொடுத்துறேன். படுக்கு தந்தா ஆமா புது காரி கேட்கணும். புது காரை ஒரு கோழி பை நினைச்சு கீழே போடு. கோழி பைக்கு நெஞ்சு போட்டு இந்த அம்மா அது மேல படுக்க வை. படுக்க வச்சு மேல ஒரு கோழி பை நினைச்சு ஆ? இந்த அம்மா மேல போடு. அப்படி துப்புறப்படும். ஆ, நீங்க கட்டிக்கிறீங்க இந்த சேலை ஏறி சேரணும். காத்து கொடுக்கு. அவங்க அவுத்து கொடுத்தாங்கன்னா நான் எட்டாந்து கொடுக்குறப்பா. ஏறியா? அவங்க ரெண்டு பேரும் எனக்கு அம்பேத்கர் பண்ணிருப்பாரு. நீ பாட்டே நீ குடிக்கணும். பால் தேங்கிறியா காலேஜ் குடிச்சிருந்தீங்க பாட்டி. அவுத்து கொடுத்தாங்கன்னா எட்டாந்து கொடுக்குறப்பா. நீ முன்னாடி ஏற்க முடியா? என் கேள்வியா என் முன்னாடி சாலியா கட்டது கிடையாது. சரி, எடுத்து போ. ஏன்னா அக்கா, கல்யாணம் பார்க்கலாமா? சந்தோஷமா இருக்குதுடி. உண்மைதான். இன்னும் குழந்தைய பார்க்கவே இல்லையே. நீ காட்டுடி. நீ காட்டுடி முதல்ல. நான் பாருங்கக்கா. அக்கா, இந்த பாலகே
கேட்காத வார்த்தைகள் இல்லை. இப்பொழுது நானும் தான் ஒரு பிள்ளையை பெற்றேன், நீயும் தான் பெற்றாய். நாம் பெற்ற பிள்ளை நம்மை தாய் என்று அழைக்கப் போகிறார்கள். எதற்கும் மறக்காது விட்டோடே தங்கா. பாட்டி, இப்படி இருவிடமாக பிறந்த பிள்ளைகளை எங்களால் ராஜாவிடத்தில் கொடுக்க முடியாது. அதனால் நீங்களே சென்று கொடுத்து விட்டு அக்கா, இது எல்லாம் என்ன விந்தையோ? ஐயா பிரசவனில் கட்டிப்பட்டேன். 2 பேருமே ஆண்வாழ்ந்த ஞாபகம் இருக்குதுங்க. ஆமாங்க. பாடி பாடி கொண்டாடுறேன். மகாராஜா, பாட்டியாரே, 2 பேருக்குமே அவங்களை பயந்துட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா குடுக்குடுங்க பார்க்கலாம். இது பெரிய அம்மாவுக்கு பிறந்தது, இது சின்ன அம்மாவுக்கு பிறந்தது. நான் என்ன தவறு செய்தேனோ தெரியவில்லையா ஆண்டவா. குழந்தை இல்லாத காரணத்தினால் காரணத்தை எழுத்து முன்னேற்படுத்த மாங்கை கொண்டு வந்து இருப்பதாக கொடுத்துகிறான். முருகேனை அப்படிதான் விஷயம் இருக்குமோ? ஒருவேளை இந்த மாங்கனி இருப்பதாக கொடுத்தீர்களோ அதனால் அப்படியே பிறந்து விட்டதா? உயிரோட்டை குழந்தை பிறந்து விட்டதே ஆண்டவா. ஐயா, உயிரற்று பிறந்த இந்த இருப்பிடமான குழந்தையை வைத்துக் கொண்டு அரசாட்சி என்ன பாவம் செய்தீங்களோ இது முன்ஜென்மத்தில் செய்த பாவமா இருக்குமா தெரியவில்லை. ஆகையால் ஆமா, இந்த குழந்தையை பார்க்க பார்க்க நாட்டு மக்களுக்கு தெரியாத முன்பு ரொம்ப கஷ்டமாகிறது. ஆமா மக்கள் பார்க்க முன்பதாகவே கொண்டு சென்று அவருக்கு